ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலய பவித்ரோற்சவம் சிறப்பாக நடைபெற்ற கோயில் ஆழ்வார் திருமஞ்சனம். கபில தீர்த்தம் அருள்மிகு கபிலேஸ்வர சுவாமி கோயிலில் புஷ்கரணி ஆரத்தி சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த ஆதித்தம்பதிகள். சென்னை நுங்கம்பாக்கம் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவில் பிரம்மோற்சவம் விமர்சையாக நடைபெற்ற கருட சேவை. கும்பகோணம் நாச்சியார் கோவில் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலய திருக்கல்யாண விழா புஷ்ப பல்லாக்கில் பவனி வந்த உற்சவ மூர்த்திகள். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலயத்தில் பவித்ரோற்சவம் நடைபெறவுள்ளதை முன்னிட்டு இன்று கோயிலாழ்வார் திருமஞ்சனம் நடைபெற்றது. திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் 4ஆம் தேதி அங்குரார்ப்பணத்துடன் துவங்க உள்ள பவித்ரோற்சவத்தை முன்னிட்டு இன்று காலை தாயாரின் ஆலயம் முழுவதும் தண்ணீர் கொண்டு ஆலய ஊழியர்களால் சுத்தம் செய்யப்பட்டது. பிறகு அர்ச்சகர்கள் மற்றும் ஆலய அதிகாரிகள் பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு தயாரிக்கப்பட்ட கலவையை கொடிமரம், பலிபீடம் உள்ளிட்ட பகுதிகளில் பூசி தண்ணீரை கொண்டு சுத்தம் செய்தனர். இதைத் தொடர்ந்து மூலஸ்தான சுவர்கள் மற்றும் பிரகாரங்களிலும் கலவை பூசப்பட்டது. பின்னர் தாயார் சன்னதிக்கு என பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட திரை சேலைகளை உபயதாரர்கள், ஆலய அதிகாரிகள் மற்றும் அர்ச்சகர்கள் இடம் ஒப்படைத்தனர். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அர்ச்சகர், ஆண்டிற்கு 4 முறை, அதாவது பிரம்மோற்சவம், பவித்ரோற்சவம், வசந்தோற்சவம் மற்றும் ரத சப்தமி நடைபெறுவதற்கு முன்னதாக கோயிலாழ்வார் திருமஞ்சனம் நடைபெறுவதாக கூறினார். மேலும் 4ஆம் தேதி அங்குரார்ப்பணத்துடன் துவங்கும் பவித்ரோற்சவம் 5, 6, 7 ஆகிய நாட்களில் பவித்ர பிரதிஷ்டை, பவித்ர சமர்ப்பணம் மற்றும் மகா பூர்ணாகுதியுடன் நிறைவு பெறும் என தெரிவித்தார். மேலும் சந்திர கிரகணத்தை முன்னிட்டு பிற்பகல் 2:15 மணிக்குள் பூஜைகள் நிறைவு செய்யப்பட்டு ஆலய நடை சாத்தப்படும் என்றும் தெரிவித்தார். கபில தீர்த்தம் அருள்மிகு காமாட்சி உடனுரை ஸ்ரீ கபிலேஸ்வர சுவாமி ஆலயத்தில் புஷ்கரணி ஆரத்தி நடைபெற்றது. கபில மகரிஷி சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்த இந்த திருக்கோயிலில் 7 மலைகளில் இருந்து வழியும் நீர் புஷ்கரணியில் சேர்கிறது. மாத்ரு ஸ்ரீ வகுலமாதா இந்த ஆலயத்திற்கு வருகை தந்து ஸ்ரீனிவாசனின் திருமணம் நடக்க தனி சன்னதியில் அருளும் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமியிடம் வேண்டுதல் வைத்ததாக கூறப்படுகிறது. திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் மாலை 5:30 மணி முதல் 6 மணிக்குள் பிரதோஷ காலத்தில் புஷ்கரணி ஆரத்தி நடத்த முடிவு செய்யப்பட்டது. இதையொட்டி நேற்று மாலை கோயில் வாகன மண்டபத்தில் ஸ்ரீ காமாட்சி சமேதராக எழுந்தருளியிருந்த உற்சவர் ஸ்ரீ சந்திரசேகர சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்து ஆரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து சிவபாதம் தாங்கிகள் உற்சவர்களை சுமந்து கொண்டு ஆலய உள்வளாகத்திலிருந்து புறப்பட்டனர். நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல ஆதித்தம்பதிகளை சுமந்து கொண்டு புஷ்கரணி பகுதிக்கு வந்தனர். அங்கு படித்துறையில் நிறுத்தி உற்சவ மூர்த்திகளுக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் திருக்குளத்திற்கும் தேங்காய் பழங்கள் நிவேதித்து ஆரத்தி காட்டி மலர்கள் தூவப்பட்டன. இதையடுத்து இசை வாத்தியங்கள் முன்னே செல்ல ஆதித்தம்பதிகளை மீண்டும் ஆலய ஊஞ்சல் மண்டபத்திற்கு சுமந்து வந்தனர். அங்கு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஊஞ்சல் மீது உற்சவர்களை கொலுவிருக்கச் செய்ததும் அர்ச்சகர்கள் பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தினர். வேதம், நாதம் மற்றும் கீதத்துடன் ஊஞ்சலாடியவாறு காட்சி தந்த தெய்வங்களுக்கு சாமரங்கள் வீசப்பட்டன. தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கும் பழமை வாய்ந்த ஸ்ரீ பத்மாவதி சமேத ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயிலின் 33ஆம் ஆண்டு பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வான கருட சேவை சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக ஆலய உள்வளாகத்திலிருந்து இசை வாத்தியங்களுடன் ஸ்ரீ மகாலட்சுமி காசுகாரத்தை சுமந்து கொண்டு கோயிலை சுற்றி வலம் வந்தனர். வாகன மண்டபத்தில் பெரிய திருப்படி மீது சர்வாபரண பூஷிதனாக எழுந்தருளியிருந்த உற்சவர் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாளுக்கு லட்சுமிஹாரம் சாற்றப்பட்டது. அபயமும் வரதமும் காட்டி அழகாக எம்பெருமான் அருள் புரிய அவரை சுமந்திருந்த வைனதேயனுக்கும் பட்டாடை கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்திருந்தனர். பிரபந்ததாரர்களும் பக்தர்களும் கோயிலின் வெளியே தரிசித்தபடி இருக்க நுழைவு வாயில் கதவுகள் திறக்கப்பட்டதும் கருடன் மீது காட்சி தந்த உற்சவர் பெருமாளுக்கு ஆரத்தி சமர்ப்பித்தனர். தொடர்ந்து நுழைவு வாயில் ஆராதனையுடன் உற்சவரை ஸ்ரீபாதம் தாங்கிகள் வெளியே சுமந்து வந்தனர்.
பிறகு அத்தியாபக கோஷ்டியினர் சுவாமி முன்பு பிரபந்தம் சேவிக்க அனைவருக்கும் சடாரி சாதிக்கப்பட்டது. இதையடுத்து பொதுஜன சேவையும் நடைபெற்றது. மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல ஏராளமான பக்தர்கள் கருடன் மீது அழகாக காட்சி கொடுத்த ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாளுக்கு தேங்காய் பழங்களுடன் மலர்ச்சரங்களும் துளசி மாலையும் சாற்றி தரிசனம் செய்து வழிபட்டனர். இருகுடை சேவையோடு உற்சவருக்கு கருட வாகன புறப்பாடு சிறப்பாக நடைபெற்றது. 108 திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் பிரசித்தி பெற்ற கல்கருட ஸ்தலமாகவும் விளங்கும் கும்பகோணம் நாச்சியார் கோவில் ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலயத்தில் சுவாமி தாயார் திருக்கல்யாண வைபவத்தை முன்னிட்டு தெய்வங்களுக்கு புஷ்ப பல்லாக்கு திருவீதி புறப்பாடு நடைபெற்றது. கோயிலின் முன்பு வண்ண மின்விளக்குகளாலும் மலர்த்தோரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்த புஷ்ப பல்லாக்கை நிறுத்தியிருந்தனர். ஆலய உள்வளாகத்தில் கேடயத்தின் மீது ஸ்ரீ வஞ்சுளவள்ளி தாயாருடன் உற்சவர் ஸ்ரீனிவாச பெருமாளை அமர்த்தி ஸ்ரீபாதம் தாங்கிகள் மங்கள வாத்திய இசைக்கு ஏற்ப வையாளி சேவை நடத்தினர். சுவாமிக்கு வெண்பட்டும் தாயாருக்கு பச்சை பட்டு சேலையும் கட்டி அடுக்கு பதக்கங்களோடு ஹாரங்களும் தங்க நாயக்கர் தலைப்பாகையும் அணிவித்து உற்சவ மூர்த்திகளை விசேஷமாக அலங்கரித்திருந்தனர். பிறகு மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல சுவாமி மற்றும் தாயாரை சுமந்து வந்து புஷ்ப பல்லாக்கில் கொலுவிருக்கச் செய்தனர். மின்னொளியில் பிரகாசமாக காட்சி தந்த ஸ்ரீனிவாச பெருமாளையும் ஸ்ரீ வஞ்சுளவள்ளி தாயாரையும் ஏராளமான பக்தர்கள் கண்ணார கண்டு சேவிக்க கற்பூர ஆரத்தி கட்டப்பட்டது. பொதுஜன சேவை முடிந்து அனைவருக்கும் சடாரி சாதித்ததும் புஷ்ப பல்லாக்கு பவனி துவங்கியது. சுவாமிக்கு வெற்றிலை மடித்து கொடுக்கும் கோலத்தில் தாயாரும் அதனை வாங்கி கையில் தாங்கியவாறு சுவாமியும் திருக்காட்சி தந்தவாறு புஷ்ப பல்லாக்கில் பவனி வர பக்தர்கள் கண்ணார கண்டு வழிபட்டனர். திருச்சி மாவட்டம் குணசீலத்தில் அமைந்திருக்கும் புகழ்பெற்ற ஸ்ரீ பிரசன்ன வெங்கடாஜலபதி கோவிலில் பவித்ரோற்சவத்தை முன்னிட்டு உற்சவ தெய்வங்களுக்கு திருமஞ்சனம் நடைபெற்றது. முன்னதாக கோயில் வளாகத்தில் கலசத்தை பிரதிஷ்டை செய்து மந்திரங்கள் ஓதியபடி கலசாராதனை, புண்ணியாக வாச்சனம் உள்ளிட்ட முறைப்பாடுகளை நடத்தினர். தொடர்ந்து வெள்ளி அபிஷேக பீடத்தின் மேல் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக எழுந்தருளியிருந்த உற்சவர் ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு திருநாமங்கள் கூறி உதிரிப்பூக்களால் அர்ச்சனை செய்தனர். இதையடுத்து உற்சவ தெய்வங்களுக்கு அபிஷேகம் துவக்கப்பட்டது. வெள்ளி சங்குகள் வழியாக தெய்வங்களுக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தினர். தொடர்ந்து மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து தாயார்கள் சமேத பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி தேங்காய் பழங்கள் நிவேதித்தனர். இதையடுத்து உற்சவர்களுக்கு ஆரத்தி காண்பித்ததும் சங்கநிதி பத்மநிதி கொண்டு சகசரதாரை வழியாக புனித நீரையும் ஊற்றி திருமஞ்சனத்தை கற்பூர ஆரத்தியுடன் நிறைவு செய்தனர். மன்னார்குடியில் புகழ்பெற்ற ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலயத்தில் பவித்ரோற்சவ துவக்கமாக கலசாபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக ஹரித்ரா நதி தெப்பக்குளத்திலிருந்து கோயில் யானை செங்கம்மா மீது பிரதான கலசத்தை வைத்து ஆலயத்திற்கு சுமந்து வந்தனர். கோயில் வளாகத்தில் மூலவர் சன்னதி முன்பு 81 புனித நீரடங்கிய கலசங்களையும் பிரதான நவகலசங்களையும் மேடை மீது பிரதிஷ்டை செய்து பூஜைகளை துவக்கினர். ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேதராக உற்சவர் ஸ்ரீ ராஜகோபால சுவாமியும் சிறப்பு அலங்காரத்தோடு மேடை மீது நின்று அருள்பாலித்தார். உற்சவ மூர்த்திகளுக்கு பட்டாடைகள் கட்டி ஆபரணங்களுடன் மலர்ச்சரங்கள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். ஆதிசேஷன் குடைப்பிடிக்க குழந்தை கண்ணனும் தீர்த்த பேரரும் திருக்காட்சி தந்தருளினர்.
இருபுறம் கஜங்கள் சேவிக்க உற்சவர் ஸ்ரீ செங்கமலத்தாயாரையும் சிறப்பு அலங்காரத்தோடு அபிஷேக மேடையில் கொலுவிருக்கச் செய்திருந்தனர். அபயமும் வரதமும் காட்டியபடி திருக்காட்சி தந்த தாயாருக்கு நாமார்ச்சனை செய்து தீபம் காட்டப்பட்டதும் பூஜைகள் துவக்கப்பட்டன. தீட்சிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து நெய்யுடன் ஹோமம் வளர்த்தனர். இதனிடையே தாயார்கள் சமேத ஸ்ரீ ராஜகோபாலனுக்கு பக்தர்கள் சமர்ப்பித்த மலர்ச்சரங்களை வைத்து ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. திருச்சி மலைக்கோட்டை அருள்மிகு தாயுமானவ சுவாமி திருக்கோயிலில் ஸ்ரீ மாணிக்க விநாயகருக்கு சதுர்த்தி பெருவிழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. சிவாலய வளாகத்தில் மூஷிக வாகனத்தின் மேல் உற்சவர் ஸ்ரீ மாணிக்க விநாயகரை கொலுவிருக்கச் செய்திருந்தனர். பட்டாடைகள் கட்டி காசு மாலையுடன் கற்கள் பதித்த ஹாரங்களும் தங்க துதிக்கை கவசமும் வைத்து திருமுடியில் கலிங்கத்திராயும் நெத்திச் சுட்டி பட்டையும் கட்டி மலர் மாலை பிரபை நிறுத்தி அலங்காரம் செய்திருந்தனர். அழகாக காட்சி தந்த மூஷிக கணபதிக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க பஞ்சதீப ஆரத்தி காண்பித்தனர். பின்னர் அஷ்டோத்திர நாமங்கள் கூறி உதிரிப்பூக்களால் அர்ச்சனை செய்தனர். ஏராளமான பக்தர்கள் கணநாதனை பரவசத்துடன் தரிசிக்க உற்சவரை சிவபாதம் தாங்கிகள் சுமந்து கொண்டு பிரகார உலா புறப்பட்டனர். இசைக்கு ஏற்றபடி ஸ்ரீ விநாயகப் பெருமானுக்கு வையாளி சேவையுடன் பிரகார உலா நடைபெற்றது. ஒய்யார நடை நடந்தவாறு கோயில் பிரகாரத்தை சுற்றி கணநாதன் வலம் வர பக்தர்கள் பரவசத்துடன் தரிசித்தனர். உலா முடிந்ததும் மீண்டும் மண்டபத்தில் உற்சவரை கொலுவிருக்கச் செய்தனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் சுப்பிரமணியபுரத்தில் உள்ள அருள்மிகு காமாட்சியம்மன் ஸ்ரீ முத்துக்குமார சுவாமி கோயிலில் குடிகொண்டுள்ள துர்க்கை அம்மனுக்கு ராகுகால பூஜைகள் நடைபெற்றன. கோயிலில் தனி சன்னதி கொண்டிருக்கும் ஸ்ரீ துர்க்கை அம்மனுக்கு பால், தயிர், அபிஷேகப் பொடி, தேன், மாவு கரைசல், மஞ்சள், சந்தனம் ஆகியவற்றை கொண்டு சிறப்பாக அபிஷேகம் செய்து தீபம் காட்டப்பட்டது. பின்னர் பட்டாடை கட்டி எலுமிச்சை மாலையுடன் மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்தனர். சூலத்துடன் காட்சி கொடுத்த ஸ்ரீ துர்காதேவிக்கு அஷ்டோத்திர நாமங்கள் கூறி உதிரிப்பூக்களால் அர்ச்சனை நடைபெற்றது. பிறகு நைவேத்தியம் சமர்ப்பித்து தூபதீபம் காண்பித்தனர். கரூர் மாவட்டம் மூக்கணாங்குறிச்சி கிராமம் கொரவப்பட்டி பகுதியில் உள்ள அருள்மிகு அரசமரத்தையன் அருள்மிகு ஸ்ரீ கருப்பண்ணசுவாமி கோயில் கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. இதற்காக கோயில் அருகே அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் மேடைகள் மீது கலசங்களை பிரதிஷ்டை செய்து வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி குண்டங்களில் யாகங்கள் வளர்த்ததும் பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். இதையடுத்து கலச புறப்பாடு துவங்கியது. பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல கோயிலை சுற்றி வலம் வந்த வேத பண்டிதர்கள் கோபுர உச்சியை அடைந்தனர். அங்கு ஒற்றை விமான கலசத்திற்கு புனித நீரால் அபிஷேகம் செய்தனர். ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க விமான கலசத்திற்கு மாவிலை கட்டி அலங்கரித்ததும் கற்பூர அரத்தி காட்டப்பட்டது. பின்னர் கோபுர தரிசனம் செய்த ஏராளமான பக்தர்கள் மீதும் புனித நீர் தெளித்தனர். திண்டுக்கல்லில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு கந்தக்கோட்டை தண்டாயுதபாணி சுவாமி கோவில் கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ளது. இதனை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் தீர்த்தம் மற்றும் முளைப்பாரி எடுத்து ஊர்வலமாக வந்தனர். கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கோயிலை வண்ண மின்விளக்குகளால் அலங்கரித்திருந்தனர். அருள்மிகு காளஹஸ்தீஸ்வரர் திருக்கோயில் வளாகத்தில் புனித நீர் அடங்கிய கலசங்களையும் நவதானியங்களால் வளர்க்கப்பட்ட முளைப்பாரிகளையும் வைத்து பூஜைகள் செய்தனர். மேடை மீது கோபுர விமான கலசங்கள், ஆலய மணி ஆகியவற்றை மலர் மாலைகள் சூட்டி சந்தனம் வைத்து அலங்கரித்திருந்தனர். உற்சவர் அருள்மிகு முருகப்பெருமானை மேடை மீது அமர்த்தி சிவாச்சாரியார்கள் மந்திரங்கள் ஓதியபடி கோபுர தீபம், நாகதீபம், கும்பதீபத்துடன் பஞ்சதீப ஆரத்தி காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் அரோகரா கோஷம் எழுப்பி தரிசித்ததும் ஆலயத்திலிருந்து கோபுர விமான கலசங்கள், புனித நீர் அடங்கிய கலசங்கள் மற்றும் காவடியோடு முளைப்பாரிகளையும் சுமந்து கொண்டு பக்தர்கள் ஊர்வலம் புறப்பட்டனர். நகரின் முக்கிய வீதிகள் வழியே கைலாய வாத்தியங்கள் முன்னே செல்ல பக்தர்கள் ஊர்வலமாக வந்தனர். உற்சவர் அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமியையும் வாகனத்தில் எழுந்தருளச் செய்து அழைத்து வந்தனர். நிறைவாக கோயிலை அடைந்ததும் யாகசாலையில் விமான கலசங்கள் மற்றும் புனித நீரடங்கிய கலசங்களை சேர்ப்பித்தனர். இதையடுத்து பெண்கள் முளைப்பாரிகளை வைத்து பாடல் பாடி கும்மி அடித்தபடி வலம் வந்ததும் உற்சவருக்கு கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. சென்னை மடிப்பாக்கத்தில் இருக்கும் ஸ்ரீ ஒப்பிலியப்பன் பட்டாபிஷேகராமர் திருக்கோவில் பிரம்மோற்சவத்தையொட்டி சுவாமி மற்றும் தாயாருக்கு ஆலய உள் புறப்பாட்டுடன் ஊஞ்சல் சேவையும் உற்சவர் பெருமாளுக்கு யாழி வாகன புறப்பாடும் நடைபெற்றது.
கோயில் வளாகத்தில் கைப்பலகை மீது ஸ்ரீ பூமி தேவி தாயாருடன் உற்சவர் ஸ்ரீ உப்பிலியப்பனை எழுந்தருளச் செய்து தங்கத் திருக்குடை பிடித்தபடி ஆலய உலா புறப்பட்டனர். மங்கள வாத்தியங்கள் முழங்க ஆழ்வார் ஆச்சாரியார் சன்னதி முன்பு நிறுத்தி மரியாதைகள் செய்யப்பட்டன. பிறகு சாமரங்கள் வீசியவாறு சுவாமியையும் தாயாரையும் சுமந்து கொண்டு கோயிலை சுற்றி வலம் வந்தனர். எம்பெருமானுக்கு மஞ்சள் பட்டுடுத்தி அடுக்கு பதக்கங்களோடு தங்க கிரீடம் அணிவித்தும் தாயாருக்கு பச்சை பட்டு சேலை கட்டி பதக்கங்களுடன் தங்க கிரீடம் சூட்டியும் அலங்கரித்திருந்தனர். உலா முடிந்ததும் உற்சவ மூர்த்திகளை ஊஞ்சல் மீது அமர்த்தி ஊஞ்சல் சேவையும் நடத்தப்பட்டது. பின்னர் யாழி மீது உற்சவர் ஸ்ரீ உப்பிலியப்பனை எழுந்தருளச் செய்து ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவரை கைத்தலமாக சுமந்து கோயிலின் வெளியே வந்தனர். இதையடுத்து சுவாமிக்கு திருவீதி புறப்பாடு நடைபெற்றது. கும்பகோணம் அருகே 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருவளஞ்சுழி வெள்ளை விநாயகர் கோயில் என போற்றப்படும் அருள்மிகு பிரகன்நாயகி உடனமர் சடைமுடிநாதர் எனும் கபர்தீஸ்வரர் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு முதற்கால யாக பூஜைகள் துவங்கின. முன்னதாக அரசலாற்றங்கரையிலிருந்து பல்வேறு இசைவாத்தியங்கள், ஒட்டகம், வெண்குதிரை முன்னே செல்ல கோயில் யானை மீது பிரதான கலசத்தை வைத்து ஊர்வலம் புறப்பட்டனர். நகரின் பல்வேறு வீதிகள் வழியாக சென்று சிவாலயத்தை அடைந்தனர். அங்கு கோயிலை சுற்றி வலம் வந்ததும் பிரதான கலசம் மற்றும் புனித நீர் அடங்கிய கலசங்கள் யாகசாலையில் ஸ்தாபிக்கப்பட்டன. இதையடுத்து முதல் கால யாக பூஜைகள் துவங்கின. பக்தி பாடல் கச்சேரி ஒரு புறம் நடைபெற்று கொண்டிருக்க, தமிழர்களின் பாரம்பரிய கலைநயத்துடன் கூடிய சிவாலயத்தில் மூலவர் அருள்மிகு சடைமுடிநாதர் எனும் கபர்தீஸ்வரரும் தனி சன்னதியில் நின்ற திருமேனியோடு அருள் புரியும் ஸ்ரீ பிரகன்நாயகியும் விசேஷ அலங்காரத்துடன் அருள்பாலித்தனர். பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்ட யாகசாலையில் மேடை மீது பிரதான கலசத்தை சிறப்பு அலங்காரத்தோடு பிரதிஷ்டை செய்திருந்தனர். வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி பல வடிவ குண்டங்களில் அக்னி வார்த்து யாக பூஜைகளை துவக்கினர். மந்திர உச்சாடனங்களுடன் யாகங்கள் வளர்க்கப்பட்டு பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. தருமபுர ஆதீனம் முன்னிலையில் முதற்கால யாக பூஜைகள் நிறைவு செய்ததும் ஆரத்தி காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் யாக பூஜையில் பங்கேற்று பரவசத்துடன் தரிசனம் செய்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. சிவகங்கை மாவட்டம் கண்டுப்பட்டி அருகே பனங்குடி நாடு கிராமத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு பெரிய நாயகி அம்மன் கோவிலில் உலக நன்மை வேண்டி ஏராளமான பெண்கள் பங்கேற்று திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. கோயில் வளாகத்தில் உற்சவர் அம்மனை மேடை மீது எழுந்தருளச் செய்ததும் மங்கள பொருட்களுடன் பஞ்சமுக திருவிளக்குகளை வைத்து வரிசையாக அமர்ந்திருந்த பெண்கள் பூஜைகளை துவக்கினர். அர்ச்சகர்கள் மந்திரங்கள் ஓதியபடி இருக்க, கணநாதனுடன் எழுந்தருளியிருந்த உற்சவர் அம்மனுக்கு மஞ்சள் பட்டுடுத்தி வெண்கற்கள் பதித்த ஹாரங்களும் மலர் கிரீடமும் சூட்டி மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். சங்கல்பம் செய்து கொண்டதும் மஞ்சளால் விநாயகர் பிடித்து முதலில் கணபதி பூஜை செய்தனர். இதையடுத்து அம்மனாக பாவித்த திருவிளக்குகளுக்கு போற்றி மந்திரங்களை கூறி பக்தியுடன் குங்குமத்தாலும் உதிரிப்பூக்களாலும் அர்ச்சனை செய்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். நிறைவாக திருவிளக்குகளுக்கு தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர அரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. கோவை மாவட்டம் அன்னூர் அருகே இலக்கியபாளையம் கிராமத்தில் உள்ள அருள்மிகு மதுர காளியம்மன் கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ளதை முன்னிட்டு எண்ணற்ற பெண்கள் பங்கேற்ற தீர்த்தம் மற்றும் முளைப்பாரி ஊர்வலம் நடைபெற்றது. இதற்காக கோவில் அருகே பிரம்மாண்ட யாகசாலை அமைக்கப்பட்டிருந்தது. பக்தர்கள் விமான கலசங்கள் மற்றும் தீர்த்த குடங்களை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். கேரளத்து செண்டை வாத்தியங்கள் முன்னே செல்ல தீர்த்த குடங்களுடன் நவதானியங்களால் வளர்க்கப்பட்ட முளைப்பாரிகளையும் சுமந்து பல்வேறு வீதிகள் வழியே வலம் வந்தனர். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை தீர்த்த குடங்கள் மற்றும் முளைப்பாரிகளை சுமந்து கொண்டு ஊர் எல்லையை சுற்றி வலம் வந்தனர். பம்பை வாத்தியங்களோடு ஊரை சுற்றி வலம் வந்ததும் நிறைவாக கோயிலை அடைந்தனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் இருக்கும் 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு எல்லையம்மன் கோவிலில் மூலவருக்கு சிறப்பு அபிஷேகத்துடன் கண்ணாடி வளையல் அலங்காரம் நடைபெற்றது. கோயில் கருவறையில் சுதை சிற்பமாகவும் கற்சிலையாகவும் அருள் புரியும் அம்பிகைக்கு மலர்கள் தூவி அர்ச்சனை செய்ததும் அபிஷேகத்தை துவக்கினர். எண்ணெய் காப்பு சாற்றி தேன், பஞ்சாமிர்தம், பால், இளநீர், தயிர், எலுமிச்சை சாறு, மாவு கரைசல், அபிஷேக பொடி, மஞ்சள், சந்தனம், குங்கும கரைசல் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்தனர்.
பிறகு 2,08,000 வண்ண கண்ணாடி வளையல்கள் கொண்டு தோரணங்கள் அமைத்து அம்மனுக்கு பிரபை மற்றும் மாலைகள் கொண்டு அலங்கரித்தனர். அழகாக காட்சி கொடுத்த அருள்மிகு எல்லையம்மனுக்கு அஷ்டோத்திர நாமங்கள் கூறி உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்து பஞ்சகற்பூர ஆரத்தியும் ஏக்க தீபமும் காட்டப்பட்டன. நிறைவாக பூஜையில் பங்கேற்ற பக்தர்கள் அனைவருக்கும் அன்னப்பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த திமிரி பாத்திக்காரன்பட்டி கிராமத்தில் இருக்கும் அருள்மிகு செல்வ விநாயகர் ஸ்ரீ சத்யபாமா ருக்மணி சமேத கிருஷ்ணசுவாமி பஜனை கோவில் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. இதற்காக கோயில் அருகே அமைக்கப்பட்ட யாகசாலையில் கலச பிரதிஷ்டையுடன் யாகங்கள் சிறப்பாக வளர்க்கப்பட்டன. பிறகு கடம் புறப்பாடு துவங்கியது. பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு கோபுர உச்சியை அடைந்த வேத பண்டிதர்கள் ஒற்றை விமான கலசத்திற்கு புனித நீரால் அபிஷேகம் செய்து மாலைகள் சூட்டி அலங்கரித்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க அனைவர் மீதும் புனித நீர் தெளிக்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே தெற்கு கீரனூர் கிராமத்தில் உள்ள அருள்மிகு வரத கணபதி 32 விநாயகர்கள் கோயிலின் 12ஆம் ஆண்டு ஆவணி பெருவிழாவை முன்னிட்டு பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. இதையொட்டி காப்பு கட்டி விரதம் மேற்கொண்ட பக்தர்கள் காவடி, பால்குடம் ஆகியவற்றை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். நாதஸ்வரம் இளத்தாளங்கள், பம்பைகள் முன்னே செல்ல ஊரின் பல்வேறு வீதிகள் வழியாக பக்தர்கள் வலம் வந்தனர். நிறைவாக அருள்மிகு வரத கணபதி 32 கணபதிகள் திருக்கோயிலை அடைந்தனர். அங்கு கோயிலில் வீற்றிருக்கும் 32 கணபதிகளுக்கும் மூலவர் மற்றும் உற்சவர் ஸ்ரீ வரத கணபதிக்கும் பக்தர்கள் சமர்ப்பித்த பால் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. தொடர்ந்து பலவித நறுமண திரவியங்களாலும் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். இதையடுத்து கணநாதனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து மகாமங்கல ஆரத்தி காண்பித்தனர். பின்னர் பெண்கள் பக்தி பாடல்கள் பாடி கும்மி அடித்தபடி கோயில் வளாகத்தில் வலம் வந்து வணங்கினர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலய பவித்ரோற்சவம் சிறப்பாக நடைபெற்ற கோயில் ஆழ்வார் திருமஞ்சனம். கபில தீர்த்தம் அருள்மிகு கபிலேஸ்வர சுவாமி கோயிலில் புஷ்கரணி ஆரத்தி சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த ஆதி தம்பதிகள். சென்னை நுங்கம்பாக்கம் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவில் பிரம்மோற்சவம் விமர்சையாக நடைபெற்ற கருட சேவை. கும்பகோணம் நாச்சியார் கோவில் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலய திருக்கல்யாண விழா புஷ்ப பல்லாக்கில் பவனி வந்த உற்சவ மூர்த்திகள். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.